நம்ம எல்லோரும் எப்படிங்க எல்லாம் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸை ரிவ்யூவாக போட்ட அனிமையோட ஃபஸ்ட் எபிசோட் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த அனிமையை கண்டினியூ பண்ணி போடலாமா, அப்படி இல்லாட்டி நம்ம வந்துட்டு இப்போ ஆன்கோயிங்கில் வருது ஸோ அந்த அனிமே கண்டினியூ பண்ணி போடலாமா அப்படிங்கிற எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் போட்டு போங்க. அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி செகண்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு எதுக்காக போகிற எதுக்காக என்னை விட்டு போகிற அப்படிங்கிற மட்டும் அழுகும்போது அப்போ அந்த பையனும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன், அப்போ வரும்போது நான் உன்னை பாதுகாப்பேன், அதே நேரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், செத்தாலும் சரி நான் உனக்காக வருவேன், உனக்காக மட்டும்தான் வருவேன் அப்படியே மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே அங்கிட்டு இருக்க இன்னொரு பஸ்ஸில் நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்கிற நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து பஸ் அடித்து தூக்கிடுது. ஸோ கூட அந்த சின்ன பொண்ணு எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ அப்படியே அங்கிட்டிருந்து ஒரு டக்குன்னு கண்ணை முடிக்கிறப்போ நம்ம ஹீரோ பேர் வந்து ரியோ. ஸோ எனக்கு என்னாச்சு, நான் இப்போ என்ன ஆனேன், நான் வந்துட்டு பஸ்ஸில் தான் இருந்தேன், பஸ்ஸெல்லாம் என்னது அரக்காவா, இது யார், எனக்கு என்னாச்சு, எனக்கு ஃபீவர் வந்ததுக்கப்புறம் நான் என்ன தான் இப்படி ஆச்சு அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோட்ட 2 மெமரிஸ் இருக்குது. அதாவது இந்த ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய மெமரிஸு, அதுக்கப்புறம் செத்த வேர்ல்டாக இருக்குல்ல, ஸோ அந்த மெமரிஸுன்னு 2 மெமரிஸுமே நம்ம ஹீரோவோட மண்டைக்குள்ளே சும்மா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வீட்டுக்குள்ளே சில பேர்லாம் வந்துட்டு ரியோ நீ இன்னும் சாகாமல் உயிரோட தான் இருக்கியா, காய்ச்சல் வந்தவே நீ செத்துருப்பேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மட்டும் பேசிக்கிட்டு இந்த வேலையை முடிச்சதுக்கு 10 கோல்டு காயின்லாம் கிடச்சிருச்சு, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, போயிட்டு மெடிசனில் போய் இதை கரெக்டாக போய் எல்லாம் விற்றுணும் அப்படிங்கிற மட்டும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை ஏக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க கூப்பிட்டது சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தா வெளியே போடாகண்ணா அப்படின்னு சொல்லி துரத்து விட்றானுங்க. ஸோ நம்ம ஹீரோ இவனுக்கு வந்து ஒரு ஸ்லேவ் மட்டும் தான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு பசியோடையே அப்படியே நம்ம ஹீரோவோட பழைய மெமரிஸ் இது எல்லாமே இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே பழத்தை பிடிச்சி சாப்பிட்டு இல்லை நான் வந்து ரியூ, நான் ஒன்றும் வரகா இல்லை அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு அவங்க அம்மாவோட இருந்த நினைவை யோசிச்சு பார்க்குறான். ஸோ அதில் வந்துட்டு அம்மா எனக்கு மட்டும் ஏன் பிளாக் ஹேர் இருக்குது அப்படிங்கிற மட்டும் கேட்கும்போது ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க உங்கள் அப்பா இருந்து வந்த இடம் அப்படிப்பா, ஸோ அங்கே வந்து எல்லாத்தையுமே பிளாக்காக தான் இருக்கும், உங்கள் தாத்தா பாட்டி கூட அப்படி தான் இருந்துச்சு சொன்னோன்னே, அப்போ தாத்தா பாட்டியை பார்க்கலாம் அப்படிங்கிற மட்டும் சொன்னோன்னே நீ கொஞ்சம் வளரு, அப்போ நீங்கள் போயிட்டு தாத்தா பாட்டியை பார்க்கலாம் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா யாரோ ஒருத்தர் கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு 4 பொண்ணுங்க வராங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய 2 சின்ன பொண்ணுங்களோ பார்த்து அவங்ககிட்டலாம் போயிட்டு இருக்குதுங்க, அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் பேடாக ஸ்மெல் வந்துட்டு இருக்குது, இவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி போகுது அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற இந்த பெரிய பொண்ணோ நீ வந்துட்டு ஏதாச்சும் இங்கே வந்து பர்பிள் கலர் ஹேர் வச்ச மட்டும் ஏதாச்சும் பொண்ணை பார்த்தே அப்படிங்கிற மட்டும் கேட்கும்போது இல்லை அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்கிறான். உண்மையாக சொல்ல பார்த்தியா இல்லை அப்படிங்கிற மட்டும் கேட்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் எரிச்சலோட இல்லை அப்படிங்கிற மட்டும் சொல்கிறோம். ஸோ அப்போ சைடில் இருக்கிற ஒரு சில்வர் ஹேர் பொண்ணோ இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அவள் பேர் என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவனோட பேர் ரியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு அவ்வளோ கேட்குறா நீ வந்துட்டு பர்பிள் கலர் ஹேர் வச்சு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்தியா, எங்கள் மட்டுமே ஹோடிஸ் இது எல்லாமே போட்டுரும் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது இல்லை நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்லெம் இந்த இடத்த பற்றி அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவிட்ட வந்து கேட்டு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு அவள் கூட வந்திருக்க அந்த பெரிய பொண்ணும் இங்கே வந்துட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேணாம், ஏன்னா பிரின்சஸை வந்துட்டு நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே அவளோட அந்த சில்வர் ஹேர் பண்ண சர்ச் மேஜிக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவளும் சரின்னு சொல்லிட்டு சர்ச் மேஜிக் யூஸ் பண்ணி பார்க்க ஸோ அப்போ வந்து கிடைக்கல. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, என்னது இது என்னை சுற்றி என்னது இருக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த சில்வர் ஹேர் பொண்ணை பார்த்துட்டு ரைட்டு தான் அப்படிங்கிற மட்டும் பார்க்குறா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பெரிய பொண்ணை கேட்குறா என்னாச்சு அவனுக்கு அப்படிங்கிற மட்டும் கேட்கும்போது இவனுக்கு வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இவனால் நேச்சுரலாக மேஜிக் பவர் இவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம். அப்போ அவங்க சைடில் இருக்கிற 2 சின்ன பொண்ணுங்களோ இவங்கிட்டலாம் மேஜிக் இருக்கா அப்படிங்கிற மட்டும் தான் சொல்கிறானுங்க. சின்ன குழந்தைங்கன்னா சின்ன குழந்தை மாட்டம் இருக்கணும், இப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. சரி வாங்க நம்ம திரும்ப கதைக்குள்ளே வந்துடுவோம். ஸோ அதில் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு இப்போ போயிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு தருவோம், ஏன்னா நம்ம டைம் இல்லை அப்படிங்கிற மட்டும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட அந்த சில்வர் ஹேர் பொண்ணு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே நன்றிப்பா அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறைய சில்வர் காயின்ஸ் கிடக்கு. ஸோ நம்ம ஹீரோ சந்தோஷத்தோடு போகும்போதே அதை வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு அவனோட கழுத்தில் கட்டி வச்சுக்கிறான். ஸோ அப்படியே போயிட்டு கதவை திறக்க நம்ம ஹீரோவை கதவை திறக்க ஸோ அப்போ வந்துட்டு ஒரு அசாசின் டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். கதை முடிச்சும் பார்த்தா கழுத்தில் இந்த பணப்பையில் தான் காசு கத்தி குத்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஹீரோ எஸ்கேப்பு. ஸோ அப்போ நம்ம ஹீரோவை யாரா நீ அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருக்க. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா கூட இருந்த ஆளுங்கள்லாம் போட்டு தள்ளி வச்சுருக்கான். ஸோ நம்ம ஹீரோவையும் போட்டு தள்ளலான்னு வரும்போது டக்குன்னு டைம் ஃப்ரீஸ் ஆகுது. எனக்கு வந்துட்டு அவ்வளோலாம் நேரம் இல்லை இருக்கா அப்படிங்கிற மட்டும் ஒரு பொண்ணு வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு வந்து இப்போ வந்து மேஜிக்கை டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னோன்னே எது மேஜிக்கை சொல்லிக் கொடுக்க போகிறாளா, இப்போ நான் வந்துட்டு உன்னோட மேஜிக்கல் பவர் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பவர் எல்லாத்தையுமே நான் வந்து அதிகப்படுத்த போகிறேன். ஸோ இது எல்லாமே உன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மட்டுமே நீ வந்து செயல்படுத்திக்கலாம்
அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த அசாசினை அடித்து பறக்க விட்றான். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட போன லைஃபோட மெமரி சேர்த்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்குது. ஸோ 2 லைஃபோட மெமரி சும்மா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த அசாசின் ஈக்குவலாக சும்மா போட்டு பொழந்து எடுக்க மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் எபிலிட்டியும் யூஸ் பண்ணி ஸோ அப்போ வந்துட்டு டேய் ஒன்று கொல்லாம மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அவங்கையே வச்சு போட்டு சும்மா அடிச்சு மாஸ்க் கழட்டி விட்டான். இந்த அவங்க கதை முடிச்சிச்சிடான்னு குத்தலான்னு வரதுக்குள்ளே பொசுக்குன்னு வாங்கி போட்டு விழுந்துட்டான். ஸோ இதுக்கு மேலாம் வந்துட்டு இவன் அடிச்சா செத்தாலும் செத்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ அப்போ வந்துட்டு சைடில் ஏதோ ஒரு மூட்டை ஆடிக்கிட்டே இருக்கா. என்னத்தை இது ஆடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தாங்க அந்த பர்பிள் ஹேர் பொண்ணு இருக்கா. ஸோ அப்போ அவ்வளோ மாஸ்க்கை வெளியே எடுத்ததுக்கப்புறம் அப்போ அவன்கிட்ட சொல்கிறா, ப்ளீஸ் என்னை வந்துட்டு காப்பாற்றுங்க, என்னை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, எங்கள் அப்பாட்ட வேணால் கூப்பிட்டு போங்க, எங்கள் அப்பா ஒரு கேசலில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். எது கோட்டை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். ஆமாம் எங்கள் அப்பா வந்துட்டு என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து பண்ணுவார், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே அங்கே சைடில் கிடக்கிற பணத்தை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஸோ சரி இவ்வளோ தானே அவங்க தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தூக்கிட்டு வெளியே வர. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பொண்ணுங்க குரூப்லேருந்து அந்த ஒரு பர்பிள் கலர் ஹேர் வச்ச ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு வந்து அடிச்சு டேய் பொறுக்கினா நீ தான் என் செல்ல தங்கச்சி திருச்சி தூக்கிட்டு போனேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ நான் தான் ஒன்றும் கடத்தலை அப்படின்னு மட்டும் சொன்னாலும் அவன் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டா. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கூட இருக்கவங்க வந்து சமாளப்படுத்திட்டு ஸோ அந்த பிரின்சஸை வாங்கிட்டு ஸோ அவங்கள போய் கொஞ்சம் ஹீல் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவள் அந்த இப்போ செல்ல தங்கச்சி அப்படின்னு கூட சொன்னால. ஸோ அவ்வளோ அந்த பர்பிள் கலர் பொண்ணு வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சிட்டு நீ தானே என் தங்கச்சி கழுத்தை பொறுக்கி நாய் அப்படின்னு கூட சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்னதான் நான் ஒன்றும் கடத்தலை, நான் வந்துட்டு அவங்கள சேவ் தான் பண்ணேன் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது ஸோ அப்படியே அவள் கையை பிடிச்சி நெருக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு கூட இருக்க ஒரு பொண்ணு டக்குன்னு ஸ்வாடை காமிச்சிட்டு நீ வந்துட்டு ஒழுங்கா அவளை விட்றியா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மட்டும் விட்டுறான். ஸோ கையை விட்டு தான் உடச்சி எடுத்துருப்பான் போல, ஏன்னா அந்தளவுக்கு பிடிச்சிருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ அப்போ வந்துட்டு அவ்வளோ சொல்கிறான், நீ வந்துட்டு இப்போ வந்து எங்களோட ராயல் கேபிட்டலுக்கு வந்தாகணும் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது இல்லை எனக்கு ஒன்றும் அங்கெல்லாம் வரணும் அவசியம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லும்போது ஸோ அப்போ வந்துட்டு அவங்கள சொல்கிறாங்க நான் ஒன்றும் உனக்கு ஒன்றும் வரையான்லாம் கேட்கல, வரணும்னு சொன்னேன், இது ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு கிங் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு அவங்க பொண்ணு யார் கூட இருக்காங்க அவங்க கூட்டுவாங்க அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு உன்னோட விசாரணையில் நீ வந்துட்டு நல்லவன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ வந்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் இதுங்களோட சண்டை போட்டாலாம் வேஸ்ட்டு தான், ஸோ நம்ம போயிடும் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அப்படியே நம்ம அங்கிட்டிருந்து நம்ம ஹீரோவோட வீட்டிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தவங்கிட்ட இங்கே உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட அந்த அசாசினை தூக்கிட்டு வரும்போது அப்போ அது கூட்டத்துக்கு ஹோடிஸ் போட்ட ஒருத்தனும் இதுக்கு மேலே விட்டாலாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஜெம் மட்டும் இருக்கிறத உடைக்கிறான். அந்த அசாசினை டக்குன்னு செத்துடுறான். யாரா இதை பண்ணுது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே அங்கிட்டிருந்து நம்ம ஹீரோ தான் இறங்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறான் இது ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லை வந்துட்டு ஏதோ என்கொயரி பண்ணுற மட்டும் தெரியல அப்படின்னு கூட சொல்லும்போது ஏய் நீ வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மரியாதை கொடுக்க மாட்டேன், நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வைஸ் கேப்டன், ஸோ நீ வந்து எனக்கு மரியாதை கொடுத்தாங்கணும், சரி இப்போ வந்துட்டு உண்மையை சொல்லி எதுக்காக வந்துட்டு பிரின்சஸ் ஃப்ளோரா அவள் கடத்தினா அப்படின்னு மட்டும் சொல்லும்போது நம்ம ஹீரோ கடத்தலை அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ஸோ அது நீ வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிற முடியும், நான் அவனை விட போகிறது இல்லடா அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அங்கிட்டிருந்து நம்ம பிரின்சஸ் ஃப்ளோரா இருக்கக்கூடிய இடத்துலையோ ஸோ அப்போ வந்து ஃப்ளோராவை கண் முழிக்கிறாங்க. ஸோ கண் முழிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மட்டும் கேட்கும்போது எனக்குலாம் எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா வந்து அவன் தான் அவனை காப்பாற்றினான் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பார்க்கணுங்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கூட இருக்கவங்களோ சரி நாங்கள் போய் அவங்கள கூப்பிட்டு வரோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அந்த பெரிய பொண்ணு அதுக்கப்புறம் அந்த சில்வர் ஹேர் பொண்ணு போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ இருக்கிற ரூம்லேயோ ஸோ அந்த கேப்டன் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு அவனை கேட்குறான் ஏய் வந்து உண்மையை சொல்லு நீ தானே கடத்தின அப்படின்னு மட்டும் சொல்லும்போது எத்தனை தடவை சொன்னாலும் அதான் நான் ஒன்றும் கடத்தலை அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோ சொல்லவும் டக்குன்னு போட்டு அடின்னு ரத்தம் வர அளவுக்கு ரத்தம் ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு அடிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே அங்கிட்டிருந்து அவங்க 2 பேரும் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ நீ வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு மட்டும் சொல்லும்போது ஸோ நான் வந்துட்டு உன்ட்டு வந்து என்கொயரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ நார்மலான ஒரு என்கொயரி தான் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். இதுவே நார்மலா? ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய பொண்ணை வந்துட்டு ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து இவனை கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது அதான் எதுக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது ஸோ பிரின்சஸ் ஃப்ளோரா கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னா பிரச்சனையும் இல்லை, இப்போ எப்படி பிரின்சஸ் ஃப்ளோரா கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு ஆனால் இவன் தான் நான் கடத்தின கேஸில் இருக்கான் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது பிரின்சஸ் ஃப்ளோரா சொன்னாங்க இவன் தான் அவனை காப்பாற்றிருங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லவும் ஸோ அப்போ வந்து அவன் ஷாக் ஆயிடுறான். தேவையில்லாமல் ஒரு அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாட்டோம். இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணேன் ஸோ அதுக்கடுத்து அவனை வந்துட்டு சரி வாங்க நம்ம எல்லோரும் இங்கேருந்து போவோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு போயிடறானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த சில்வர் ஹேர் பொண்ணு நம்ம ஹீரோ போயிட்டு இறக்கி விட்டு டச் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு என்னை தொடாதீங்க அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு விழுந்துடுறான். ஏன்னா அந்தளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க நம்ம ஹீரோவை. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவள் அப்படியே ஹீல் பண்ணி விட்றா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ கண்ணு
சொல்லிக்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் சீலியா கூட தான் இருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பயப்படுறான். என்ன இருந்தாலும் அடிவான கேஸ் தானே. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே அவன் கையெல்லாம் பார்த்துட்டு எங்கே போச்சு என் காயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அப்போ வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, ஸோ எங்களோட தப்பு தான், ஸோ அதனால வந்துட்டு மன்னிப்பிட்டு நான் வந்துட்டு ஹீல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அப்போனா நீ தான் வந்துட்டு என்னை காப்பாற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம ஹீரோவோ. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சீலியாவோ சொல்ல. ஸோ அதுக்கடுத்து சீலியாவோ சொல்கிறேன், நான் வந்துட்டு ராயல் மேஜிக் அகாடமியில் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் வந்துட்டு நான் என் ஞாபகம் இருக்கேன், நான் தான் அங்கே வந்துட்டு நீங்கள் மேஜிக் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவை ஞாபகப்படுத்திக்கிறான். ஸோ அப்புறம் வந்துட்டு அவ்வளோ சொல்லி சீலியாவோ சொல்கிறா, கிங் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ எதுக்காக என்னைக்கு நீங்கள் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஸோ அப்போ வந்துட்டு அவ்வளோ சொல்கிறான், நீ வந்துட்டு கிங்கோட பொண்ணையை சேவ் பண்ணியிருக்க, ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிற, ஸோ அதனால் நீ வந்துட்டு அவரை போய் மீட் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, நீ சீலியா எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எப்படி ஃபார்முலா பேசுகிறது இதெல்லாம் எனக்கு சொல்லி தரீங்களா, ஏன்னா நான் வந்துட்டு மேனஸே இல்லாமல் போய் கிங் முன்னாடி போய் பேச முடியாதுல்ல அப்படிங்கிற மாட்டோம் வந்துட்டு நம்ம ஹீரோவை கேட்க, மரியாதை தெரிஞ்ச பையனாரியேடா அப்படிங்கிற மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு சீலியாவோ சொல்கிறா. ஸோ சீலியாவோ சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே அன்றைக்கி அந்த கிங்கை நம்ம ஹீரோ மீட் பண்ணுற நாள் வருது. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு சும்மா கிங் முன்னாடி போய் அவ்வளோதான் நம்ம இந்த எபிசோட் முடிச்சு. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எங்களை கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. அதோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. சரி இந்த ஒரு சீரிஸை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஆன்கோயிங்கில் கண்டினியூ எக்ஸ்டெண்ட் பண்ணி போடலாமா அப்படியே கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை கண்டினியூஸாகவே இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ வரும். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் பெல் ஐக்கான மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.